விஜயகாந்த் வந்து வாங்கிட்டு வந்து அவங்க போலீஸ்ல எடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்து நிர்வாகியோட அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. துறைத்துறையினருக்கு தொடர்ந்து அரசியல் வந்து பொதுவாங்க இந்த ஆட்சி வந்து யாரு ஆட்சியை எதிர்த்து பேசினாலும் சரி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. எதிர்த்த கருத்துக்கள் சொன்னா அவங்க அடக்குமுறை கொண்டு அடக்க பார்க்குறாங்க. இல்லைன்னா எந்த வகையிலாச்சும் தடுக்க முடியுமா? சினிமா துறைன்னா அவங்க படம் வெளியே வராத அளவுக்கு என்ன செய்யலாம்? எந்த அளவுக்கு இன்னைக்கு தியேட்டரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்கு. குறிப்பாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நிறைய திரையரங்குகள் இருக்கு. ஒப்பந்தம் இல்லாத ஒரு இது வந்து என்னன்னா அவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த படங்களை வெளியிடுவோம், தியேட்டர் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாகியிருக்கு. இதனால பெரும் கலைஞர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. அதிகமான பொருள் செலவில் எடுத்திருக்காங்க படம். ஆக இதெல்லாம் வந்து செய்திகள் வர்றது இது எப்பவுமே வழக்கமான ஒன்று. ரஜினியே பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? இந்த ரைட்ஸ் கொடுக்கல, சிவாஜி படத்தை ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சன் டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளே படம் வர்றதுக்கு முதல்ல சீடியை வெளியிட்டுறாங்க. அதுல இருந்து ஏவிஎம் படம், ஏவிஎம் பிக்சர்ஸ் பெரிய தொழில் நிறுவனம் தமிழகத்தை சினிமா துறை கலை உலகத்தை நிறைய கலைஞர்களை உருவாக்கி கொடுத்த அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷனே வந்து அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு இந்த துறையே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ஓனாக வச்சுருக்காங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ, அதில் வந்து வாடகைக்கு விடுறாங்க கட்டணங்க. இது வந்து வழக்கமாக நடக்கிறதுப்பா. மதுரையில் நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறக்கா இல்லை, தமிழ்நாட்டில் எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா துறையும் அவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.